ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஎம் கெரியர் கைடன்ஸ். இன்றைய வகுப்புல டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்ல பசில்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். அதாவது புதிர் கணக்குகள் பார்க்க போறோம். இந்த தலைப்பு பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா நம்மளுக்கு எந்தெந்த பகுதியில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, டைரக்ஷன்ஸ் சம்ஸ், அதாவது திசை கணக்குகள்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில இருந்து கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது ரேங்கிங், தரமறிதல், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இருக்கை ஏற்பாடு வினாக்கள் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது பிளட் ரிலேஷன், ரத்த உறவுகள் பத்தி கேட்பாங்க. இந்த 4 டாபிக்ஸ் தான் வந்து ரொம்ப மெயினா இம்பார்ட்டன்ட் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும். சோ இது குறித்து நம்ம முந்தைய வகுப்புலையும் பார்த்திருக்கோம். முந்தைய வகுப்புலையும் ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து இந்த பகுதியில இருந்து நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். இன்றைய வகுப்புலையும் ஒரு 20 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம். இன்கேஸ் நீங்க ப்ரீவியஸ் கிளாஸ்க்கான வீடியோ கிளாஸ் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சோ இன்றைய வகுப்புலையும் ஒரு 20 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணலாம். ஏன்னா நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம்ல நம்மளுக்கு இந்த பகுதி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ஸ்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு மனிதன் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்து சென்று பின்னர் வலது பக்கம் திரும்புகிறான். 3 கிலோமீட்டர் நடந்த பிறகு இடது பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கின்றான். இப்போது அவன் தொடக்க இடத்திலிருந்து எந்த திசையில் இருக்கின்றான் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப நம்ம எப்பவுமே இந்த மாதிரியான கணக்குகளுக்கு என்ன பண்ணா, ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். இப்ப இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்போ சைட்ல இந்த டைரக்ஷன்ஸ் போட்டுக்கோங்க. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஓகேங்களா? சோ இப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து என்ன பண்றான், தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் வந்து நடக்கிறான். அப்ப இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்துட்டான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்றான், பின்னர் வலது பக்கம் திரும்புகிறான். வலது பக்கம்னா ரைட் சைடு. நீங்க சவுத் சைடு நோக்கி போயிட்டு இருக்கும் போது இது உங்களுடைய லெஃப்ட் சைடா இருக்கும், இந்த டைரக்ஷன் வந்து உங்களுடைய ரைட் சைடா இருக்கும். அதாவது மேற்கு திசை வந்து உங்களுடைய ரைட் சைடா இருக்கும், லெஃப்ட் வந்து ஈஸ்ட் டைரக்ஷனா இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க இந்த சென்டர் புள்ளியில நிக்கிற மாதிரி நின்னு இந்த சவுத் பக்கம் பார்க்கும்போது உங்களுடைய ஈஸ்ட் சைடு வந்து லெஃப்ட் சைடு இருக்கும், உங்களுடைய ரைட் சைடு வெஸ்ட் சைடுல இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்து வரும் பொழுது அவன் தெற்கு திசையை பார்த்து நடந்து வந்திருக்கானா. சோ இப்ப இங்க இருந்து ரைட் எடுக்கிறான் அப்படின்னா இப்போ வெஸ்ட் சைடை நோக்கி போகணும் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப வலது பக்கம் திரும்பி அவன் என்ன பண்றான், மறுபடியும் 3 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறான். அப்ப இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறான். அதுக்கப்புறமா என்ன பண்றான்னா, இடது பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கின்றான் அப்படிங்கிறாங்க. இப்போ இவன் இந்த 3 கிலோமீட்டர் நடக்கிறது மேற்கு திசையை நோக்கி தான் நடந்து போயிட்டு இருக்கான். மேற்கு திசையை நோக்கி நீங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது சவுத் உங்களுடைய லெஃப்ட் சைடா இருக்கும், நார்த் உங்களுடைய ரைட் சைடா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஜஸ்ட் மேற்கு பக்கம் திரும்பி பாருங்க, திரும்பி நின்னீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து உங்களுடைய சவுத் டைரக்ஷனை பார்க்கும், அண்ட் உங்களுடைய ரைட் சைடுங்கிறது நார்த் டைரக்ஷனா இருக்கும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, 3 கிலோமீட்டர் நடந்த பிறகு இடது பக்கம் திரும்ப சொல்றாங்க. இடது பக்கம்னா லெஃப்ட் சைடு. அப்ப லெஃப்ட் சைடு திரும்பினீங்க அப்படின்னா திரும்பி அங்க ஒரு 5 கிலோமீட்டர் நடக்க சொல்றாங்க. நடந்ததுக்கு அப்புறம் இப்போ நின்னுடுறான். அப்ப இதுதான் வந்து எண்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க இருக்கு, எண்டிங் பாயிண்ட் இங்க இருக்கு. இப்போது அவன் தொடக்க இடத்திலிருந்து எந்த திசையில் இருக்கின்றான் அப்படின்றாங்க. அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இப்போ இருக்க டைரக்ஷன் வந்து எந்த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருக்கோம், எங்க இருந்து அப்படின்னு கேக்குறாங்களோ அங்கதான் நம்ம அந்த பிளஸ் சிம்பிள் போட்டு சொல்லணும். ஓகேங்களா? சோ அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து தான் கேக்குறாங்க. அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இப்படி பிளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. பிளஸ் சிம்பிள் போட்டா இந்த இடத்துல நார்த், இது சவுத், இது வெஸ்ட், இது ஈஸ்ட். அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் இங்க இருக்கு. அப்ப இதுக்கு ஒரு லைன் டிரா பண்ணுங்க. அப்ப இந்த நீங்க டிரா பண்ண லைன் எந்த செக்மெண்ட்ல வருது, சவுத்துக்கும் வெஸ்டுக்கும் நடுவுல வருதா. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அவன் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கான் அப்படின்னு அர்த்தம். சவுத் வெஸ்ட்னா தமிழ்ல என்னது, தென்மேற்கு திசையில இருக்கான். அப்ப ஆன்சர் சவுத் வெஸ்ட், தென்மேற்கு திசை. அடுத்தது செகண்ட் கொஸ்டின். A goat walks 10 meters towards north, turns to right and walk 15 meter, and again turns to right and walk 20 meter, and then to left and walks 10 meter, and finally turn to right and stop. In which direction goat is facing அப்படின்றாங்க. அதாவது ஒரு ஆடு என்ன பண்ணுதுன்னா வடக்கு நோக்கி 10 மீட்டர் நடக்குதான். அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து என்ன பண்ணுது, 10 மீட்டர் வந்து வடக்கு நோக்கி அது போயிடுச்சு.
இப்ப 10 மீட்டர்ஸ் போயிடுச்சு. 10 மீட்டர் போனதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணுதுன்னா வலதுபுறம் திரும்புது. அப்ப நீங்க இப்ப கடைசியா, அதாவது ஒவ்வொரு வாட்டி நீங்க போயிட்டு இருக்கும்போது அந்த டைரக்ஷன், நீங்க எந்த டைரக்ஷன்ல போறீங்களோ அந்த ஆரோவும் மறக்காம போடுங்க. இப்ப நார்த் நோக்கி போயிட்டு இருக்கும்போது இந்த டைரக்ஷன் உங்களோட ரைட் சைடா இருக்கும், இது லெஃப்ட் சைடா இருக்கும். அதாவது ஈஸ்ட் ரைட் சைடாவும், வெஸ்ட் வந்து என்னவா இருக்கும், லெஃப்ட் சைடாவும் இருக்கும். 10 மீட்டர் நடந்ததுக்கு அப்புறமா வலதுபுறம் திரும்ப சொல்றாங்க. வலதுபுறம் அப்படின்னா ரைட் சைடு. அப்ப இங்க இருந்து ரைட் சைடு திரும்பி எத்தனை மீட்டர் நடக்குது, 15 மீட்டர் அந்த ஆடு நடக்குது. ஓகேங்களா? சோ அப்ப 15 மீட்டர்ஸ் நடக்குது. 15 மீட்டர்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுது, மீண்டும் வலதுபுறம் திரும்புது. அப்போ இப்ப கடைசியா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க டைரக்ஷன் எதுனா கிழக்கு பக்கம். கிழக்கு பக்கம் நோக்கி போயிட்டு 15 மீட்டர் போனதுக்கு அப்புறம் இப்ப கிழக்கு திசை நோக்கி தான் நீங்க நிக்கிறீங்க. அப்படிங்கும் பொழுது மேல நார்த் சைடு உங்களோட லெஃப்டாவும், கீழே ரைட் சைடுங்கிறது வந்து சவுத் சைடாவும் இருக்கும். ஓகேங்களா? ஆனா இந்த 15 மீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம், வலதுபுறம் தான் திரும்புறோம். வலதுபுறம்னா ரைட் சைடு. அப்ப சவுத் சைடு நோக்கி திரும்பி என்ன பண்ணுது, 20 மீட்டர் நடக்குதாம். ஓகேங்களா? இப்ப 20 மீட்டர்னா ஒரு பெரிய லைன் போடணும். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10னா அதை விட இங்க டபுள் டைம் இந்த சைடு நீங்க லைன் போடணும். அப்ப 20 மீட்டர் நடக்குது. நடந்துட்டு என்ன பண்ணுது, பின்னர் இடதுபுறம் திரும்பி 10 மீட்டர் நடக்குது. சோ இப்போ சவுத் நோக்கி போகுது, 20 மீட்டர் நடந்துருச்சு. நடந்ததுக்கு அப்புறமா நீங்க சவுத்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இது உங்களுடைய லெஃப்ட் சைடா இருக்கும், இது உங்களுடைய ரைட் சைடா இருக்கும். இந்த ஆடு எந்த பக்கம் திரும்புது, இடதுபுறம் திரும்புது. இடதுபுறம்னா லெஃப்ட். அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த 20 மீட்டர் கடந்ததுக்கு அப்புறம் அந்த டைரக்ஷன்ல இருந்து லெஃப்ட் எடுக்குது. லெஃப்ட் எடுத்து எந்த பக்கம் எவ்வளவு போகுது, 10 மீட்டர்ஸ் போகுது. ஓகேங்களா? 10 மீட்டர்ஸ் போயிட்டு இப்ப அது போற டைரக்ஷன்ல தான் அது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும். அப்ப இப்போதைக்கு கிழக்கு திசையை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்க, 10 மீட்டர் நடந்து இறுதியாக வலதுபுறம் திரும்பி நிற்கிறது அப்படின்றாங்க. அதாவது 10 மீட்டர் போனதுக்கு அப்புறம் அதோட ரைட் சைடுல திரும்பிடுது அப்படின்றாங்க. அப்ப ரைட் சைடு அப்படின்னா இப்படி போயிட்டு இருக்க ஆடு, கிழக்கு நோக்கி போயிட்டு இருந்த ஆடு 10 மீட்டர் கடந்ததுக்கு அப்புறம் வலதுபுறம் திரும்புது அப்படின்னா வலதுபுறம்னா என்னது, ரைட் சைடு. அப்ப ரைட் சைடுனா எதுனா சவுத். ஏன்னா நீங்க கிழக்கு நோக்கி இருக்கும்போது நார்த் உங்களுடைய லெஃப்டா இருக்கும், சவுத் உங்களுடைய ரைட்டா இருக்கும். 10 மீட்டர்ஸ் கடந்ததுக்கு அப்புறம் அது எந்த டைரக்ஷனை பார்த்து திரும்பி நிக்குது அப்படின்னா சவுத் டைரக்ஷனை பார்த்து திரும்பி நிக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஆடு எந்த திசையை நோக்கி உள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இப்ப எந்த திசையில இருக்குன்னு கேட்கல. அதே மாதிரி எண்டிங் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எந்த திசையில இருக்குன்னு கேட்கல. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு கேட்கல. அதுக்கு பதிலா என்ன கேக்குறாங்கன்னா, கடைசியா அது எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. கடைசியா அது எந்த திசையை நோக்கி இருக்கு, தெற்கு திசையை நோக்கி இருக்கிறது. அப்ப ஆன்சர் எதுனா தெற்கு அப்படிங்கறதா சரியான விடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். வடக்கு நோக்கிய ஆர்த்தி எதிர்கடிகார திசையில் 120 டிகிரி திரும்புகிறாள். அதன் பிறகு 90 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறாள். இப்போது அவள் 135 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறாள். இப்போது ஆர்த்தி எந்த திசையை நோக்கி இருக்கிறாள் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த பிளஸ் சிம்பிள் போட்டு டைரக்ஷனை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இது நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். ஓகேங்களா? சோ ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு எந்த திசையை நோக்கி நிக்கிறா, வடக்கு திசையை நோக்கி தான் நிக்கிறா. வடக்கு திசையை நோக்கி நிற்கக்கூடிய ஆர்த்தி என்ன பண்றாங்கன்னா 120 டிகிரி எதிர்கடிகார திசையில திரும்புறாங்க. கடிகார திசைனா இப்படி வருதுதான் கிளாக் வைஸ்ங்கிறது. ஆனா ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா எதிர் திசைனா இப்படி ரொட்டேட் ஆகுது. அப்ப இங்க இருந்து ஒரு 120 டிகிரி இந்த டைரக்ஷன்ல வரணும். ஆனா இதுக்கும் ஆங்கிள் எவ்வளோ, 90 டிகிரியா? அப்போ இது இல்லாம ஒரு 30 டிகிரி வரணுமா? அப்ப இந்த பொண்ணு இங்க இருந்து இந்த டைரக்ஷன்ல வந்து நிப்பாங்க. கரெக்டா? அப்ப இப்படி வந்து நிக்கிறாங்க. இப்ப இந்த ஓவரால் ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னா 120 டிகிரி. இப்ப என்ன ஆகுது, அதன் பிறகு அவள் 90 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறாள். இப்ப அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் லைன், இந்த லைன் தான். இப்ப அவங்க சவுத் வெஸ்ட் பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இப்போ இங்க இருந்து மறுபடியும் கடிகார திசையில இப்படி. ஓகேங்களா? சோ இந்த திசையில எவ்வளவு 90 டிகிரி தான் போறாங்க. அப்போ இது 90, இது 30 இருந்தாதான் வந்துட்டு என்னவா இருந்திருக்கும், 120 இருந்திருக்கும். அப்ப இங்க இருந்து 90ங்கும் போது இந்த 30 கிராஸ் பண்ணிட்டா வெஸ்ட், 30 டிகிரி திரும்பிட்டாங்க அப்படின்னா வெஸ்ட்ல போயிருப்பாங்க. அது இல்லாம ஒரு 60 டிகிரி திரும்பணும். ஓகேங்களா? சோ அப்ப செகண்டா அவங்க இப்படி இருப்பாங்க. அதாவது இப்போ 90 டிகிரி. புரியுதுங்களா? சோ அப்ப சவுத் வெஸ்ட ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கவங்க கிளாக் வைஸ்ல ஒரு 90 டிகிரி திரும்புறாங்கன்னா நார்த் வெஸ்ட்ல இருப்பாங்க. ஓகேங்களா? சோ இப்ப நார்த் வெஸ்ட் இந்த பாயிண்ட்ல இருக்காங்க. செகண்டா வந்து இந்த டைரக்ஷன் இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
சோ நம்ம ஆல்ரெடி இந்த வெஸ்ட்ல இருந்து ஒரு 60 டிகிரி, ஏன்னா இது ஒரு 30, இந்தாண்ட ஒரு 60, அதான் டோட்டலா 90 டிகிரி வந்திருக்கும். அப்போ இது ஓவராலா 90ல 60 போச்சுன்னா இந்த கேப் இருக்கு பாருங்க, இந்த ஆண்ட நார்த்துக்கும் இப்போ நிக்கிற பொசிஷனுக்கும் இருக்கு பாருங்க, இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி இருக்கும். ஓகேங்களா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்போது அவள் 135 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறாள். இப்பயும் என்ன பண்றான்னா, இங்க பாத்துட்டு இருக்கவ மறுபடியும் இப்படி கிளாக் வைஸ்ல தான் ரொட்டேட் ஆகுறாங்க. கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும்போது இங்க இருந்து இது வரைக்கும் வந்தா 30 டிகிரி, அதோட இங்க ஒரு 90 டிகிரி ஆட் ஆச்சுன்னா 120 டிகிரி. ஆனா 135 டிகிரினா அது இல்லாம ஒரு 15 டிகிரி மூவ் ஆகணும். சோ அப்ப இந்த இடத்துல ஒரு 15 டிகிரி, அப்போ இந்த டைரக்ஷன்ல வந்து நிப்பாங்க. புரியுதுங்களா? சோ இங்க இருந்து ஒரு 30, இங்க ஒரு 90, அப்ப 30 பிளஸ் 90 120 பிளஸ் ஒரு 15, அப்ப மொத்தமா எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லைன் போறதுக்கு 135 டிகிரி கடிகார திசையில திரும்புறாங்க. அப்ப ஃபைனலா அவங்க இந்த பாயிண்ட்ல தான் ஃபேஸ் பண்ணி நிக்கிறாங்க. அப்ப எந்த டைரக்ஷன்ல நிக்கிறாங்கன்னா சவுத்துக்கும் ஈஸ்டுக்கும் நடுவுல நிக்கிறாங்க. அப்படின்னா இது என்னது? சவுத் ஈஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது தென்கிழக்கு திசையில நிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப இப்போது ஆர்த்தி எந்த திசையை நோக்கி இருக்கிறாள் அப்படின்னா தென்கிழக்கு திசையை நோக்கி இருக்கிறாள். புரியுதுங்களா? சோ ஃபர்ஸ்ட் 120 டிகிரி போகும்போது சவுத் வெஸ்டுக்கு போவாங்க, அங்கிருந்து ஒரு 90 டிகிரிங்கும் போது நார்த் வெஸ்டுக்கு போவாங்க, நார்த் வெஸ்ட்ல இருந்து 135 டிகிரி கிளாக் வைஸ்ல போகும்போது சவுத் ஈஸ்டுக்கு வந்துருவாங்க. புரிஞ்சுதா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கிழக்கில் வீடு உள்ள உரிமையாளர் ஒருவர் ஒவ்வொரு மாலையும் அவருடைய நாயை வெளியே அழைத்து செல்வார். அவர் மேற்கு நோக்கி 200 மீட்டர் நடந்து பின்னர் தெற்கு நோக்கி 500 மீட்டர் நடந்து செல்கிறார். வீட்டிற்கு செல்ல எந்த திசையில் செல்ல வேண்டும்? அவருக்கு ஒரு வீடு இருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் இங்க ஒரு வீடு இருக்கிறதா வச்சுக்கோங்க. சோ இந்த இடத்துல அவருக்கு ஒரு வீடு இருக்கு. அவரோட வீட்டுல இருந்து எப்பவுமே என்ன பண்றாருன்னா மேற்கு நோக்கி ஒரு 200 மீட்டர் கூட்டு போறாரு. அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து, ஓகேங்களா? சோ இது நார்த், இது சவுத், இது ஈஸ்ட், இது வெஸ்ட்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க இருந்து வெஸ்ட் டைரக்ஷன்ல, அதாவது இங்க நான் டிரா பண்றேன், இது அவருடைய வீடு, அவருடைய ஹவுஸ் இருக்க பாயிண்ட். இந்த ஹவுஸ் இருக்கிறதுல இருந்து வெஸ்ட் நோக்கி டெய்லி என்ன பண்றாருன்னா ஒரு 200 மீட்டர் அவருடைய நாயை கூட்டிட்டு போறாரு. 200 மீட்டர் கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா பின்னர் தெற்கு நோக்கி 500 மீட்டர், இப்ப 200 வெஸ்ட்ல வந்துட்டு அதுக்கப்புறம் தெற்கு நோக்கி அப்படின்னா கீழே தெற்கு நோக்கி ஒரு 500 மீட்டர் நடக்கிறாரு. ஓகேங்களா? நடந்து வந்ததுக்கு அப்புறமா வீட்டிற்கு செல்ல எந்த திசையில் செல்ல வேண்டும் அப்படின்றாங்க. இப்போ இவருடைய எண்டிங் பாயிண்ட் இங்க இருக்கா, இது ஸ்டார்டிங் பாயிண்டா? சோ இப்போ இந்த எண்டிங் பாயிண்ட்ல இருந்து அவர் வீட்டுக்கு போனோம். அவர் வீட்டுக்கு போனா எப்படி போவாரு? இந்த டைரக்ஷன்ல தானே போவாரு. அப்போ எண்டிங் பாயிண்ட்ல இருந்துதான் இந்த டைரக்ஷன் சொல்லணும். அப்ப எண்டிங் பாயிண்ட்ல இருந்து, எண்டிங் பாயிண்ட்ல இது நார்த், இது சவுத், இது ஈஸ்ட், இது வெஸ்ட்னா நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல அவர் நடந்து போனாதான் வீட்டுக்கு போக முடியும். புரியுதுங்களா? சோ அப்ப அவங்க ஆரம்ப புள்ளியில் இருந்து அப்படின்னு மென்ஷன் பண்ணா மட்டும்தான் அங்க இருந்து பாக்கணும். எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா முடிவு புள்ளியில இருந்து பாக்கணும். அப்ப எண்டிங் பாயிண்ட்ல இருந்து அவர் 500 மீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப எப்படி போகணும் அப்படின்னா இப்படி போகணும். இப்படிங்கும் போது இந்த இடத்துல பிளஸ் சிம்பிள் போட்டீங்கன்னா இது நார்த், இது ஈஸ்ட். அப்ப நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல அவர் நடந்து போனாதான் அவருடைய வீட்டை அடைய முடியும். நார்த் ஈஸ்ட்னா தமிழ்ல என்னது? வடகிழக்கு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், ஒரு மனிதன் அதிகாலையில் சூரியனை நோக்கி தனது பயணத்தை தொடங்குகிறான். பின்னர் அவன் வலதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் நடக்கின்றான். பின்னர் மீண்டும் வலதுபுறம் திரும்பி பிறகு 3 கிலோமீட்டர் நடக்கின்றான். இப்போது அவன் எந்த திசையை நோக்கி நிற்கின்றான் அல்லது நோக்குகின்றான் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது அவன் இதுதான் அவனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க. எப்பவுமே அதிகாலையில என்ன பண்றான்? சூரியனை நோக்கி போறானா. அதிகாலையில சூரியன் எந்த திசையில இருக்கும்? கிழக்கு திசையில் இருக்கும். இந்த இடத்துல அந்த திசையை மென்ஷன் பண்ணாம ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க. அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து என்ன பண்றான்னா டெய்லி கிழக்கு நோக்கி கிளம்புறான். கிழக்கு நோக்கி எவ்வளவு தூரம் கிளம்பி போறான் அப்படிங்கறத அவங்க சொல்ல, கிழக்கு நோக்கி ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றான்னா வலதுபுறம் திரும்புறான். அப்ப நீங்க கிழக்கு நோக்கி போகும்போது உங்களுடைய லெஃப்ட் சைடுங்கிறது நார்த் சைடா இருக்கும், ரைட் சைடுங்கிறது சவுத் சைடா இருக்கும். அப்ப வலதுபுறம் அப்படின்னா என்னது? ரைட் சைடு. அப்போ கொஞ்ச தூரம் போயிட்டு அங்க இருந்து ரைட் எடுக்கிறீங்க. அப்ப ரைட் எடுத்து என்ன பண்றீங்க? ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறான். அப்ப 2 கிலோமீட்டர் நடக்கிறான். இப்ப அவன் எந்த திசையை நோக்கி நடந்துட்டு இருக்கான்? தெற்கு திசையை நோக்கி நடந்துட்டு இருக்கான். தெற்கு திசையில ஒரு 2 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறமா அவன் மீண்டும் வலதுபுறம் திரும்புகிறான்றாங்க. நீங்க தெற்கு திசையை நோக்கும் பொழுது உங்களுடைய ஈஸ்ட் டைரக்ஷன் வந்து உங்களுடைய லெப்டா இருக்கும்.
அதுவே இது வந்து உங்களுடைய ரைட்டா இருக்கும். அப்ப 2 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் வலதுபுறம் எடுக்கிறான் அப்படின்னா ரைட் சைடு எடுக்கிறான். ரைட் சைடுனா மேற்கு திசையை நோக்கி போறான். மேற்கு திசையை நோக்கி எவ்வளவு தூரம் போறான்? 3 கிலோமீட்டர் போறான். அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. 3 கிலோமீட்டர் நடக்கிறான். சோ அப்ப அவன் ஃபைனலா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க டைரக்ஷன் எதுனா மேற்கு திசையை நோக்கி தான் நடந்து போயிட்டு இருந்தான். அவன் 3 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் அப்படியே நிப்பான். விச் மீன்ஸ் அவன் மேற்கு திசையை நோக்கி நிப்பான். இப்போது அவன் எந்த திசையை நோக்குகின்றான் அப்படின்னா கடைசியா அவன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைரக்ஷன் என்னது? மேற்கு திசை. இப்ப ஆன்சர் என்னன்னா மேற்கு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல அவங்க சேஞ்ச் பண்ணல, போனதோட நிக்கிறாங்க. அப்படியே நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க போயிட்டு இருந்த அதே டைரக்ஷன்ல நிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப மேற்கு திசை. ஆனா இந்த ஆடு கணக்குல பாருங்க என்ன பண்ணுச்சு? கிழக்கு திசையில போய் தான் முடிஞ்சு. ஆனா கிழக்கு நோக்கி நிக்கல. கடைசியா அந்த ஆடு என்ன பண்ணிடுச்சுன்னா 10 மீட்டர் நடந்ததுக்கு அப்புறமா வலதுபுறம் திரும்பி நின்றதுங்கிறாங்க. அப்ப கிழக்கு நோக்கி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு வலது எடுத்தா சவுத் சைட் பார்த்து நிக்கும். அப்ப சவுத் சைட் பார்த்துட்டு அப்படியே நின்றுச்சுன்னாங்க. சோ இந்த இடத்துல அவங்க ஒரு கட்டு கொடுத்தாங்க. ஆனா இங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கொடுக்கல அப்படின்னா ஃபைனலா அது எங்க இருக்கோ அதோட முடிஞ்சு. ஓகேங்களா? சோ இதான் டைரக்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ். சோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ஒரு சில வினாக்கள் தான் வந்து பிளட் ரிலேஷன்ல இருந்து பார்த்தோம். அதனால இன்றைய வகுப்புல வந்து பிளட் ரிலேஷன்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்க. புகைப்படத்தில் இருக்கும் ஒரு நபரை நோக்கி அஞ்சலி, அவர் என் சகோதரியின் சகோதரனின் தந்தையின் ஒரே மகன் என்றார். அந்த நபர் அஞ்சலிக்கும் என்ன தொடர்பு? அந்த நபர் அஞ்சலிக்கு என்ன தொடர்பு? ஓகேங்களா? சோ இந்த நபர் அஞ்சலிக்கு என்ன தொடர்புனா, இப்போ நீங்க எல்லாருமே யார் இந்த மாதிரியான கொஸ்டின்ல பேசுறாங்களோ அவங்களா நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ நீங்க எல்லாருமே அஞ்சலி தானே பேசுறாங்க, அப்ப அஞ்சலியா இமேஜின் பண்ணிக்கணும். சோ அஞ்சலியா இமேஜின் பண்ணிக்கிட்டு உங்க முன்னாடி ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்கு. அந்த போட்டோ ஃப்ரேம் முன்னாடி நீங்க கை நீட்டிட்டு நிக்கிறீங்க. ஓகேங்களா? கை நீட்டி என்ன சொல்றீங்கன்னா, அதுல ஒரு பர்சன் இருக்காங்க. அந்த போட்டோ ஃப்ரேம்ல ஒரு நபர் இருக்கார். நபர்னா ஒரு ஆண் மகன் இருக்கார். சோ அவரை காட்டி அஞ்சலி சொல்றா, அவர் என் சகோதரியின் சகோதரன், என்னுடைய சகோதரியோட. இப்ப நாம தான் அஞ்சலி. அப்போ நம்மளுடைய சகோதரியோட சகோதரன் யாரு? நம்மளுக்கு சகோதரன் தானே. நம்ம அக்காவோட தம்பியோ அல்லது அக்காவோட அண்ணனோ நம்மளுக்கும் என்னதான் அண்ணன் அல்லது தம்பி தான் வரும். அப்ப என் சகோதரியின் சகோதரன் என் அண்ணன். ஓகேங்களா? அவர் என் அண்ணன். ஓகேங்களா? அவர் என் சகோதரியின் சகோதரன் அப்படின்னா அவர் என் சகோதரன். தந்தையின் ஒரே மகன், என் சகோதரனின் தந்தை. என் சகோதரனுடைய தந்தை யாரா இருக்க முடியும்? என்னுடைய அப்பாவா இருக்க முடியும். கரெக்டா? அப்ப என்னுடைய அப்பாவுடைய ஒரே மகன் யாரா இருக்க முடியும்? மறுபடியும் என்னுடைய சகோதரனாத்தான் இருக்க முடியும். கரெக்டா? சோ அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அஞ்சலி என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கான் பாரு அந்த நபர் இருக்கான்ல, அவன் என்னோட சகோதரியோட சகோதரனின் சகோதரியின் சகோதரன் அப்படின்னா என்னுடைய சகோதரன். என்னுடைய சகோதரனின் தந்தையின் அப்படின்னா என்னுடைய சகோதரனின் தந்தை என் தந்தை. என் தந்தையின் ஒரே மகன் அப்படின்றாங்க. என் தந்தைக்கு ஒரே ஒரு மகன் தான் இருக்கின்றான் அப்படின்னா என்னுடைய தந்தைக்கு ஒரே மகன் இருக்கிறான்னா நான் அஞ்சலி பொண்ணு. அப்ப எனக்கு ஒரே ஒரு என்னுடைய தந்தைக்கு ஒரே மகன் இருக்கிறான்னா அவன் என்னவா இருப்பான்? என்னுடைய சகோதரன் அர்த்தம். ஓகேங்களா? அப்ப அஞ்சலி அவனுடைய தங்கையோ அல்லது அக்காவோ ஆவாங்க. ஓகேங்களா? சகோதரி. ஓகேங்களா? சோ இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, அந்த நபர் அஞ்சலிக்கு என்ன தொடர்பு அப்படின்றாங்க. அஞ்சலிக்கு அவன் யாரு? அண்ணன், அண்ணா அல்லது தம்பி. அப்ப ஜெனரலைஸ்டா சொல்லும் போது என்னன்னு சொல்லலாம்? சகோதரன் அப்படின்னு சொல்லலாம். ஆன்சர் சகோதரன். அப்ப அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய நபர் சகோதரன். அடுத்தது, ஒரு புகைப்படத்தை சுட்டிக்காட்டி ஒரு நபர் தனது நண்பரிடம், அதாவது ஒரு நபர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த ஃப்ரெண்டு கிட்ட ஒரு போட்டோ ஃப்ரேம் காட்டி அவர் சொல்றாரு. இப்போ நீங்க எல்லாருமே அந்த நபராத்தான் இமேஜின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? யார் பேசுறாங்களோ அவங்கள இமேஜின் பண்ணிக்கணும். இப்ப எனக்கு பக்கத்துல ஒரு என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கான். அவன்கிட்ட என் கையில ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்கு. அதுல சொல்றேன், இங்க பாரு, இதுல இருக்காங்க பாருங்கல்ல, இவ இருக்கால, இந்த போட்டோ ஃப்ரேம்ல ஒரு பொண்ணு இருக்கா. ஓகேங்களா? அந்த பொண்ணை பார்த்து சொல்றேன். நான் இப்ப நபர் அப்படிங்கும் போது நான் பையன், என்னுடைய ஜெண்டர் வந்து பையன். இப்ப நீங்க எல்லாருமே பையனா இமேஜின் பண்ணிக்கணும். உங்க பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, உங்க கையில ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்கு, அந்த போட்டோ ஃப்ரேம்ல ஒரு பொண்ணு இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவள் என் தந்தையின் மனைவியின் ஒரே மகனின் மகள் அப்படின்றாங்க. அவள், அதாவது இந்த போட்டோ ஃப்ரேம்ல இருக்கால, அவ என்னோட தந்தையுடைய மனைவி. என் தந்தையின் மனைவி யாரு? என்னுடைய அம்மா. கரெக்டா? என்னுடைய தந்தையின் மனைவி அப்படின்னா என் அம்மா அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாவே அடிச்சுட்டு என் அம்மா அப்படின்னு வந்துடும். என் அம்மாவின் ஒரே மகனின் மகள் அப்படின்றாங்க. என் அம்மாவின் ஒரே மகனின் மகள். எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் தான். இப்ப நானே என்னதான் பையன் தானே,
ஒரு நபர் அப்படிங்கும் போது நான் பையன் தானே, நான் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நானே ஆண்மகனா இருக்கும் பொழுது என்னுடைய அம்மாவுடைய ஒரே பையன்னா அது யாரை குறிக்கிறது? என்னைத்தான் குறிக்கிறது. அப்போ இந்த போட்டோ ஃப்ரேம்ல இருக்கால இவ என்னுடைய மகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப என்ன கேக்குறாங்க, புகைப்படத்தில் உள்ள பெண் அந்த நபருக்கு என்ன உறவு அப்படின்னு கேக்குறாங்க. என்னுடைய மகளுடைய போட்டோ ஃப்ரேமை வச்சுதான் என் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இந்த பொண்ணு எனக்கு என்ன ஆகுது, எனக்கு அந்த நபருக்கு என்ன உறவு அப்படின்னா மகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த போட்டோ ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய அந்த கேர்ள் எனக்கு என்ன ஆகுது, மகள். அப்ப ஆன்சர் மகள். அடுத்தது, புகைப்படத்தில் இருக்கும் ஒரு பெண்ணை சுட்டிக்காட்டி அமர் பேசுறான். இங்க யார் பேசுறாங்கன்னா அமர் பேசுறாங்க. அமர் வந்து அந்த அவன் கையில ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை சுட்டிக்காட்டி சொல்றான், அவளுடைய அம்மாவின் சகோதரர். அதாவது அந்த போட்டோ ஃப்ரேம்ல இருக்கா பாரு, அவளோட அம்மாவுடைய சகோதரர். அம்மாவுடைய சகோதரர் யாரு? தாய் மாமன். கரெக்டா? சோ அப்ப அவளுடைய தாய் மாமன் அப்படின்னு இந்த இடத்துல மாத்திக்கணும். அவளுடைய அம்மாவின் சகோதரர் அப்படிங்கிறது என்னவா மாறிடும், அவளுடைய தாய் மாமன் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அவளுடைய தாய் மாமன் என் அம்மாவின் அப்பாவின் ஒரே மகன். என்னுடைய அம்மாவுடைய அப்பா யாரு? என்னுடைய தாத்தா. என்னுடைய அம்மாவுடைய அப்பானா என்னுடைய மேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர். என்னுடைய அம்மாவை பெத்த அப்பா. அம்மாவை பெத்த அப்பானா அம்மாவை பெத்த தாத்தா. ஓகேங்களா? சோ அப்ப என்னுடைய அம்மாவின் அப்பாவின் அப்படின்னா என்னுடைய தாத்தா, தாய் வழி முறையில என்னுடைய தாத்தாவுடைய ஒரே பையன். தாய் வழி முறையில உங்க அம்மாவுடைய அப்பாவுடைய ஒரே பையன் உங்களுக்கு என்ன வரும்? தாய் மாமன் தான் வரும். கரெக்டுங்களா? உங்க அம்மாவுடைய அப்பானா உங்க தாத்தா, உங்க தாத்தாவுடைய ஒரே பையன் உங்களுக்கு தாய் மாமன் தான் வர முடியும். சோ அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, அவளுடைய தாய் மாமன் என் தாய் மாமன் அப்படின்றாங்க. சோ இன்னொரு பர்சன், அதாவது இந்த போட்டோ ஃப்ரேம்ல இருக்கா பாரு, அவளுடைய தாய் மாமனும் என்னுடைய தாய் மாமனும் ஒண்ணு. ஏன்னா அவளுடைய தாய் மாமன் தான் என்னுடைய தாய் மாமன் அப்படின்ட்டாங்க. அப்படிங்கும் பொழுது இப்ப அந்த போட்டோ ஃப்ரேம்ல இருக்கக்கூடியவங்க உங்களுடைய சகோதரியாக இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா சகோதரியாக இருக்கலாம். அதாவது உங்க அம்மாவுடைய குழந்தையாக இருந்தால், அவள் உங்களுடைய தங்கையாக இருந்தால், உங்களுடைய தாய்மாமனும் அவளுடைய தாய்மாமனும் ஒன்றாக இருக்க முடியும். அப்போ அந்த பெண் ஒருவேளை சகோதரியாக இருக்கலாம். ஓகேங்களா? ஆனா இதுல இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு. உங்க அம்மாவுக்கு இன்னொரு தங்கச்சியோ அக்காவோ இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு புள்ள இருக்கு, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாள் அப்படின்னா அவங்களுடைய தாய்மாமனும் உங்களுடைய தாய்மாமனும் என்ன ஆயிடும், ஒன்னாயிடும். ஓகேங்களா? சோ அப்படி பார்க்கும் பொழுது அவ உங்களுடைய சகோதரி கிடையாது. நம்ம பேச்சு வழக்குல தமிழ் உரைப்படி நம்மளுடைய சித்தப்பா பொண்ணு, சித்தி பொண்ணு அல்லது பெரியம்மா பொண்ணு வந்து என்னன்னு சொல்றோம்னா அக்கா தங்கச்சின்னு சொல்றோம். ஆனா உண்மையாக அவர்கள் சகோதரிகள் அல்ல, சிஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடாது. இங்கிலீஷ்ல அவங்களை என்னன்னு சொல்லணும்னா இங்கிலீஷ்ல கசின் அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப கசின் அப்படிங்கறத தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா உறவுகள் அப்படின்னு தான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்படிங்கும் போது ஒண்ணு அந்த பெண் உங்களுடைய சகோதரியாக இருக்கலாம், அதாவது உங்க அம்மாவின் வயிற்றில் பிறந்த குழந்தையாக இருக்கலாம், பெண் குழந்தையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய அம்மாவின் தங்கை அல்லது அக்காவின் பெண் குழந்தையாகவும் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் உங்களுடைய தாய்மாமன் அவங்களுக்கும் தாய்மாமன் ஆவாங்க. இப்ப என்ன கொஸ்டின்னா, அந்த பெண்ணின் அம்மா அமருக்கு என்ன உறவு அப்படின்னு கேக்குறாங்க. ஒருவேளை அந்த பெண்ணுடைய அம்மா, அதாவது அந்த பெண் உங்க அம்மாவுக்கே பிறந்திருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய அம்மா உங்களுக்கு அம்மா. கரெக்டுங்களா? அப்ப தாயா இருப்பாங்க. ஆனா ஒருவேளை உங்க அம்மாவுடைய அக்காவுடைய மகளாக இருப்பாங்க அப்படின்னா, அதாவது உங்க பெரியம்மா மகளா இருந்தாங்க அப்படின்னா உங்க பெரியம்மா, அதாவது அந்த பெண்ணுடைய அம்மா வந்து உங்களுக்கு பெரியம்மா. பெரியம்மா அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல மேட்டர்னல் ஆண்ட்ன்னு தான் சொல்லுவாங்க, அம்மான்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? பிக் மதர், ஸ்மால் மதர்லாம் எதுவுமே கிடையாது இங்கிலீஷ்ல. தமிழ்லதான் நம்ம தமிழ் முறைப்படி தான் பெரியப்பா, சித்தப்பா, பெரியம்மா, சின்னம்மா இதெல்லாம் இருக்கு. ஆனா ஜெனரலைஸ்டா இவங்களை சொல்லும் பொழுது அங்கிள், ஆண்ட்னு தான் சொல்லுவாங்க. அது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அத்தை, மாமான்னு தான் குறிப்பிடுவாங்க. அப்போ ஒருவேளை உங்களுடைய கசினோட அம்மாவாக இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க உங்களுடைய ஆண்ட்னா அத்தை அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளணும். இந்த இடத்துல தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல அத்தைன்னு மாறுது. ஓகேங்களா? சோ அப்ப அந்த பெண்ணுடைய அம்மா அமருக்கு தாயாகவும் இருக்கலாம், இல்லைன்னா அத்தையாகவும் இருக்கலாம். அத்தை மீன்ஸ் பெரியம்மாவோ அல்லது சின்னமாவோ இருக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ இங்க ஆப்ஷன் ஏல தாயும் இருக்கு, ஆப்ஷன் பில அத்தையும் இருக்கு. சோ இந்த மாதிரி வரும் பொழுது விடை காண இயலாது அப்படிங்கிற ஆப்ஷனை தான் நீங்க பிக் பண்ணணும். ஓகேங்களா? அத்தைன்னு பிக் பண்ணாலும் தப்பா போயிடும், தாயின்னு பிக் பண்ணாலும் தப்பா போயிடும். எக்ஸாக்டா தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து இத பிக் பண்ண முடியும். ஒருவேளை இந்த இடத்துல உங்க அம்மாவின் உங்க அம்மாவுடைய அப்பாவுக்கு ஒரே மகள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க உங்களுடைய அம்மாவாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா நம்மளுடைய கொஸ்டின்ல அந்த மாதிரி எதுவுமே
மென்ஷன் பண்ணலன்னா அதை நம்ம எடுத்துக்க கூடாது. இப்ப விடைக்கான இயலாதுன்னு தான் எடுத்துக்கணும். நம்மளுடைய தமிழ் வழி முறைப்படி அத்தைன்னு நம்ம சொல்லக்கூடியது அப்பாவுடைய தங்கையோ அல்லது அக்காவையோ அல்லது தாய் மாமனின் ஒய்ஃபை தான் வந்து சொல்லுவீங்க. ஆனா இங்கிலீஷ்ல ஆண்ட் அப்படிங்கிறது பெரியம்மா, சின்னம்மா, அத்தை எல்லாரையுமே வந்து இங்கிலீஷ்ல ஆண்ட்ன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்கு கொஸ்டின் வந்து ஜெனரல் ரிலேஷன் படிதான் கொடுப்பாங்க. நம்மளுடைய தமிழ் உறவுப்படி கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இதுல கூட கிளாஸஸ்ல கூட பார்த்திருக்கோம். ஆனா இதுக்கப்புறம் வர்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ், அதாவது ஏ என்பவர் பி யின் சகோதரி, சி என்பவர் பி யின் தாய், டி என்பவர் சி யின் தந்தை, இ என்பவர் டி யின் தாய் எனில் ஏ என்பவர் டிக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம மைண்ட்ல வச்சிருக்கும் போது கரெக்டா போட முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, பெண் பர்சனை குறிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் போட்டு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிறவங்க பொண்ணு அப்படின்னா ஏன்னு போட்டு சர்க்கிள் போட்டுருங்க. இதுவே பிங்கிறவங்க ஆண் அப்படின்னா பீன் போட்டு ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. அப்ப ரெக்டாங்கிள் போட்டா ஆண், சர்க்கிள் போட்டா பெண் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதுவே ரெண்டு பேருக்கு நடுவுல பிளஸ் சிம்பிள் இருக்கு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் பிரதரோ அல்லது சிஸ்டராவோ இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? பிரதர் சிஸ்டர். இப்போ ஏ பி வந்து பிரதர் சிஸ்டர் அப்படின்னா எப்படி பிளஸ் சிம்பிள் போட்டு இது பண்ணும். அடுத்தது இந்த டபுள் சைடு ஆரோ அப்படிங்கறது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றத டினோட் பண்றதுக்காக இந்த சிம்பிளை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வச்சு நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஏ என்பவர் பி யின் சகோதரி, ஏங்கிறவங்க பியோட சிஸ்டர் அப்படின்றாங்க. அப்போ ஏ என்பவர் பி யின் சகோதரி அப்படிங்கும் போது ஏ பிளஸ் பின்னு எழுதலாமா? இதுல ஒரு பர்சனுடைய ஜெண்டர் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். என்னது? ஏ என்பவர் பி யினுடைய சகோதரி. சகோதரினா அவங்க என்னவா இருக்க முடியும்? பெண்ணாக இருக்க முடியும். அப்ப ஏ என்பவர் சகோதரி அப்படிங்கும் போது ஏங்கிறவங்க பெண் அப்படிங்கறது என்னால எக்ஸாக்டா சொல்ல முடியும். ஆனா பிங்கிறவங்க யாருன்னு சொல்ல முடியாது. பி ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அதனால உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியலன்னா அதுக்கான ஜெண்டர் போடக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சி என்பவர் பி யின் தாய். தாய் தந்தை அப்படின்னு வந்துச்சுன்னா மேல ஆரோ போடுங்க. தாய் தந்தை அப்படின்னா அவங்களுக்கு மேல ஆரோ போட்டு எழுதுங்க. இதுவே மகன் மகள் அப்படின்னு வந்துச்சுன்னா கீழே ஆரோ போட்டு எழுதுங்க. ஓகேங்களா? சோ இப்போ சி என்பவர் பி யின் தாய், பியோட தாய் யாரு? சி. தாய் அப்படின்னா என்ன ஜெண்டர்? கேர்ள். அப்ப சிக்கு வந்து என்ன போட்டுக்கணும்? சர்க்கிள் போட்டுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டி என்பவர் சி யின் தந்தை. கொஞ்சம் மேல போகுது, சோ அதனால மறுபடியும் மாத்தி எழுதிக்கலாம். சோ எப்படி இருந்துச்சு? ஏ பிளஸ் பி. பியோட தாய் தான் யாரு? சி. ஓகேங்களா? தாய்ங்கிறதுனால சர்க்கிள் போட்டேன். அடுத்தது என்ன சொல்றாங்க? டி என்பவர் சி யின் தந்தை, சியோட தந்தையாம். அப்ப சியோட தந்தை அப்படின்னா இன்னொரு மேல ஆரோ. யாருக்கு தந்தை தாயின்னு சொல்றாங்க அவங்களுக்கு மேல ஆரோ போட்டுருங்க. அப்ப சிக்கு மேல டி என்பவர் யாரு? சி யின் தந்தைன்ட்டாங்க. அப்ப தந்தை அப்படின்னா டியோட ஜெண்டர் என்ன? ஆண். அப்ப இது ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னா இ என்பவர் டி யின் தாய் அப்படின்ட்டாங்க. இந்த ஈங்கிறவங்க யாருன்னா டிக்கு தாயா. அப்ப டிக்கு மேல இ போடணும். அப்ப இ போட்டுட்டு இ வந்து என்ன ஜெண்டர்? தாயின்ட்டாங்க. தாய்னா சர்க்கிள் போடுறது. ஓகேங்களா? இப்ப உங்களுடைய கொஸ்டின் என்னன்னா, எனில் ஏ என்பவர் டிக்கு என்ன உறவு அப்படின்றாங்க. இங்க இருக்காங்க ஏ, இங்க இருக்காங்க டி. அப்ப இந்த டிக்கு ஏ யாரு? இவங்களுடைய பொண்ணோட பொண்ணு. கரெக்டுங்களா? ஒரு ஆரோ கீழே இருக்கு அப்படின்னா ஒரு ஜெனரேஷன் இந்த லைன் இருக்குன்னா கீழே வந்துச்சுன்னா மகன் அர்த்தம். ஓகேங்களா? அப்ப டியோட மகள் யாரு அப்படின்னா சி. சியோட மகள் தான் ஏ. அப்ப யாரு இது? டிக்கு பெயர்த்தி, அதாவது கிராண்ட் டாட்டர் அப்படின்னு அர்த்தம். டிக்கு அவங்க பொண்ணோட பொண்ணுதான் ஏ. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்னன்னா பெயர்த்தி. தமிழ்ல பேர்த்தின்னு சொல்லுவாங்க, பெயர்த்தின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ ஆன்சர் என்னன்னா கிராண்ட் டாட்டர், பெயர்த்தி. டி ஏ இஸ் கிராண்ட் டாட்டர் ஆஃப் டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே இந்த கொஸ்டின் மாத்தி கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் மாத்தி வரும். அதாவது எனில் டி என்பவர் ஏவுக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏக்கு என்ன அப்படின்னா டிங்கிறவங்க ஏக்கு யாரு? அவங்க அம்மாவோட அப்பா. அவங்க அம்மாவோட அப்பா யாரு? தாத்தா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? யாருக்கு அப்படிங்கிறது முக்கியம். டிக்கு ஏ வந்து பேர்த்தி. அதுவே ஏக்கு டி யாருன்னா தாத்தா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ பிளஸ் பி என்றால் ஏ என்பவர் பி யின் மகள் அப்படின்னு அர்த்தமா? அதாவது ஏ பிளஸ் பின்னு போட்டிருக்காங்க உங்களோட கொஸ்டின்ல அப்படின்னா ஏங்கிறவங்க இதுல ஃபர்ஸ்ட் இருக்காங்க பாருங்க, இந்த நபர் ரெண்டாவதா இருக்கு உங்களுடைய, அதாவது ஏ என்பவர் பி உடைய மகள், ரெண்டாவதா இருக்கு உங்களுடைய மகள் அப்படின்னு அர்த்தம். அதுவே ஏ இன்ட்டு பி அப்படின்னா
ஏ என்பவர் அதாவது முதல்ல இருக்கக்கூடிய நபர், ரெண்டாவதா இருக்கு உங்களுடைய மகன் அப்படின்னு அர்த்தமா. அதுவே ஏ மைனஸ் பின்னு போட்டிருக்காங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஏ அப்படிங்கிற நபர், இரண்டாவதா இருக்காங்க பாருங்க பிங்கிறவங்க, அவங்களுடைய மனைவின்னு அர்த்தமா. ஓகேவா? சோ இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா பி இன்டு கியூ மைனஸ் எஸ் என்றால் பின்வருவனவற்றில் எது உண்மையாக இருக்கும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் இருக்க ரெண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. பி இன்டு கியூ அப்படின்னா என்ன மீனிங்? இன்ட்டுனா எங்க இருக்கு? இங்க இருக்கா? பி இன்டு கியூ. ஏ இன்டு பினா என்ன அர்த்தம்? ஏ என்பவர் பி இன் மகளா? அதுவே பி இன்டு கியூ அப்படின்னா பி என்பவர் கியூவின் மகன் அப்படின்னு சொல்லலாமா? அப்ப பிங்கிறவங்க யாரோட மகன்? கியூவோட மகன் அப்படின்னா கியூவோடைய மகன் தான் பி. ஓகேங்களா? சோ அப்ப கியூவோட ஜெண்டர் எனக்கு தெரியாது. இப்ப என்ன மட்டும் தான் தெரியும்? பி என்பவர் கியூவோடைய மகன். கியூவோட மகன் அப்படிங்கறதுனால பிக்கு வந்து ஆண் அப்படின்றத கொடுத்துறோம். ஏன்னா மகன்னு சொல்லிருக்காங்க. மகன்னா என்னது? ஆண் அர்த்தம். அப்ப அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? இந்த கியூ மைனஸ் எஸ் எடுத்துக்கணும். கியூ மைனஸ் எஸ் அப்படின்னா இங்க ஏ மைனஸ் எஸ் இருக்கு பாருங்க, அதே மாதிரிதான். அப்ப ஏ மைனஸ் பிங்கிறது என்னது? ஏ என்பவர் பி இன் மனைவியா? அப்ப கியூ மைனஸ் எஸ்னா என்னன்னா கியூ என்பவர் எஸ் இன் மனைவி அப்படின்னு அர்த்தம். கியூங்கிறவங்க எஸ்க்கு மனைவியாம். அப்ப திருமண உணர்வை திருமண உறவை குறிக்கிறதுக்கு நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ண சொன்னோம்? டபுள் ஆர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்ப கியூ எஸ்ஸும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப கியூ என்பவர் எஸ் இன் மனைவி. எஸ் உடைய மனைவி தான் யாரு? கியூ. அப்ப மனைவி கியூனா கியூவோட ஜெண்டர் ஃபீமேல் அர்த்தம். அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா என்னவாயிடும்? எஸ் மேல் ஆயிடும். ஓகேங்களா? சோ இந்த டயக்ராம் தான் இந்த இதுக்கு வருது. இப்போ இந்த ஆப்ஷன்ல எது சரின்னு பாருங்க. ஏ என்பவர் கியூவின் மனைவி, சாரி எஸ் என்பவர் கியூவின் மனைவி அப்படின்றாங்க. எஸ் என்பவர் கியூக்கு என்னது? கணவர். ஆனா இங்க மனைவின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தவறு. அடுத்தது பி என்பவர் கியூவின் மகள் அப்படின்றாங்க. பி என்பவர் கியூக்கு என்னது? கியூவுடைய பையன். ஏன்னா ஜெண்டர் என்னது? ஆண். அப்ப கியூவோட பையன் தான் வந்து யாரு? பி. அப்ப இதுவும் தப்பு. அடுத்தது கியூ என்பவர் பியின் தந்தை அப்படின்றாங்க. கியூ என்பவர் பிக்கு என்னது? அம்மா. ஏன்னா பொண்ணு, பொண்ணுனா தானே சர்க்கிள். அப்ப கியூ சர்க்கிள்குள்ள இருக்கு அப்படின்னா கியூ வந்து யாரு? தாய். ஆனா இங்க தந்தைன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதுவும் தவறு. இப்ப எது சரியான விடைனா எஸ் என்பவர் பியின் தந்தை. ஏன்னா பிக்கு அம்மா கியூனா கியூ எஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எஸ் யாரு? பியோட அப்பா. அப்ப பியோட தந்தை தான் எஸ். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ்க்கு ஒரே டைரக்ஷன் தான் இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது கொஸ்டின் நம்பர் 11ல இருந்து 15 வரைக்கும் ஒரே டைரக்ஷன். அதாவது இந்த இதை வச்சு நீங்க இந்த ஃபேமிலி ட்ரீ போட்டுறணும். ஃபேமிலி ட்ரீ இஸ் நத்திங் பட் இந்த மாதிரி வரையறீங்கல்ல, இதுக்கு பேர் தான் ஃபேமிலி ட்ரீ. இந்த ஃபேமிலி ட்ரீக்கு இந்த நோட்டேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பயன்படுத்தி நீங்க ஃபேமிலி ட்ரீ போட்டதுக்கு அப்புறமா அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணும். இப்ப S1, S2, S3, S4, S5 மற்றும் S6ன்னு 6 பேர் ஒரு குடும்பத்துல இருக்காங்க. இதுல S3 என்பவள் S6 சகோதரி. அதாவது S3ங்கிறவங்க S6 உடைய சகோதரி அப்படின்ட்டாங்க. ஜஸ்ட் ஒவ்வொரு ஹிண்டா சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபேமிலி ட்ரீ வந்து டிராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? S3ங்கிறவங்க S6க்கு சகோதரியாம். S6 உடைய சகோதரின்ட்டாங்க. யாரு? S3. அப்ப S3ங்கிறவங்க ஃபீமேல் அப்படிங்கிறது தெரியும். அப்ப S3க்கு நான் சர்க்கிள் போட்டுடலாம். ஆனா S6க்கு போட முடியாது. ஏன்னா S6 ஓட சகோதரி தான் யாரு? S3. அப்ப இவங்க பெண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆனா S6 தெரியாது. அண்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்னால இந்த இடத்துல பிளஸ் போட்டோம். ஓகேங்களா? இது ஒரு ஹிண்ட். அடுத்தது செகண்ட் ஹிண்ட் எடுங்க. S2 என்பவர் S5வின் கணவரின் சகோதரர். அதாவது S5க்கு ஒரு கணவர் இருக்கிறார். ஓகேங்களா? S5 உடைய கணவர் அப்படிங்கும் போது இப்படி போடலாமா? ஏன்னா S5க்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ண இந்த மாதிரி டபுள் ஆர போடுவோம். அதுக்கு டபுள் ஆரா போட்டுட்டு அவங்களுடைய கணவருக்கு ஒரு பாக்ஸ். அப்ப S5ங்கிறவங்க என்னன்னு தெரிஞ்சிச்சு, இதுல ஃபீமேல்னு தெரிஞ்சிச்சு. அப்ப S5க்கு ஒரு கணவர் இருக்காங்க. அந்த கணவருடைய சகோதரர் தான் யாரு? S2 அப்படின்ட்டாங்க. அப்ப இந்த கணவருடைய S5 உடைய கணவருடைய சகோதரர் அப்படிங்கறனால பிளஸ் சிம்பிள், அவரு S2 அப்படின்ட்டாங்க. சகோதரர்னு தெளிவா சொல்லிருக்கிறதுனால அந்த S2ங்கிறது என்ன ஜெண்டர்னு தெரிஞ்சிச்சு? மேல்னு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? இது செகண்ட் ஹிண்ட். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? S4 என்பவர் S1இன் தந்தை. அதாவது S4ங்கிறவங்க என்னது? S1க்கு தந்தை அப்படின்ட்டாங்க. அதாவது S4 யாருக்கு தந்தை? S1க்கு. S1க்கு இவங்க வந்து தந்தை. ஓகேங்களா? S4 வந்து தந்தை யாருக்கு? S1க்கு. அப்ப S4 உடைய மகன் தானே S1. சோ ஒரு ஆரோ கீழே போட்டு
போட்டீங்கன்னா அது மகன்னு குறிப்பிடும். ஓகேங்களா? இதுவே மேல ஆரோ போட்டீங்க அப்படின்னா தாய் தந்தைன்னு குறிக்கும். ஆரோ எந்த டைரக்ஷன்ல போடுறீங்கிறது இங்க இம்பார்ட்டன்ட் இல்ல. இந்த ஒரு லைன் போடுறதா. இந்த ஒரு லைன் வெர்டிகலா போடுறீங்கன்னா ஒரு ஜெனரேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொன்னு கொடுத்திருக்காங்க. S4 என்பவர் S1 இன் தந்தை மற்றும் S6 இன் தாத்தா. அதாவது S4ங்கிறவங்க S1க்கு தந்தை. ஆனா S6 யாரு? தாத்தா. தாத்தானா இவங்களுடைய பையன் S1 பையனோ பொண்ணுக்கோ வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப S6ங்கிறது இங்க போடணும். அப்பதான் இங்க மகனுடைய குழந்தைகளைத்தான் தாத்தா, மகனுடைய குழந்தைகள் தான் பேர குழந்தைகளா இருக்க முடியும். அப்ப S6ஓட தாத்தா யாருன்னா S1 அப்பாவோ அம்மாவோ இருக்காங்கன்னா அவங்களுடைய அப்பா தாத்தான்னு வந்து. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி போடணும். இப்போ S6 இங்க இருக்கா, இதே S6 இங்கேயும் இருக்கா. அப்ப இந்த ரெண்டு ஹிண்டையும் மெர்ஜ் பண்ணுங்க. பிளஸ் பண்ணி S3ன்னு போட்டுருங்க. இப்போ S3ஓட ஜெண்டர் தெரியும், சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இந்த ஹிண்ட வந்து நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அடுத்தது மொத்தமாவே எத்தனை பேர் இருக்கானோ 1 2 3 4 5 6 நம்பர்ஸ் இருக்குமா? இந்த 6ல ஆல்ரெடி இந்த ட்ரீல வந்து 1 2 3 4 பேர் வந்து பிக்ஸ் ஆயிட்டாங்க. அப்படின்னா இன்னும் 2 பேரை இங்க போடணும். ஆனா இங்க ஒரு ஹிண்ட் இருக்கு அப்படிங்கும் பொழுது இங்க S5 S2 யாருன்னு தெரியும். அப்ப அந்த 2 பேர் இங்க கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சு. அப்ப இங்க யார் அன்னவுனோ அதுதான் இந்த இடத்துல வந்து நிக்கும். ஓகேங்களா? ஏன்னா இங்க கொண்டு வந்து போட முடியாது. போட்டா இந்த இதுல வராது. அதே மாதிரி இதுல இன்னொரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கணுமா? 2 தந்தை இருக்கணுமா? 2 தந்தைனா S1க்கு தந்தை யாரு? S4. அப்ப S6க்கும் S3க்கும் யாராவது ஒருத்தர் தந்தையா இருக்கணும் அப்படின்றாங்க. தந்தையா இருக்கணும்னா தாய் ஒருத்தங்க இருக்கணும். ஓகேவா? அப்ப தாய் இங்க வந்து ஒரு கல்யாண உறவு இங்க இருக்குன்னா இந்த இடத்துல இந்த பாக்ஸ் கொண்டு வந்து இங்க போட்டாதான், அதாவது இந்த பாக்ஸ் கொண்டு வந்து இங்க போட்டாதான் செட் ஆகும். ஓகேங்களா? அப்படி போட்டீங்கன்னா இப்ப என்ன பண்ணிடலாம்? S5 இங்க போட்டுடலாமா? அப்ப S1 பிரதர் யாரு? S2வா? இப்போ எல்லாமே ஃபில் ஆயிடுச்சா? இப்போ 6 பேர் வந்துட்டாங்களா ஒரே ட்ரீக்குள்ள? எந்த இடத்துலயும் எந்த பாக்ஸ் கேப் இல்லல்ல. சோ இப்ப எப்படி இது பண்ணா 2 தந்தை இருக்காங்க ஒரு குடும்பத்துல அப்படின்னா S1க்கு தந்தை S4. S1 தந்தை யாரு? S4. அதே மாதிரி S6க்கு அண்ட் S6 அண்ட் S3க்கு தந்தை யாரு? S1. ஓகேங்களா? இவங்க 2 பேருக்கு தந்தை யாரு? S1 அப்படின்ட்டாங்க. அப்ப 2 தந்தை வந்தாச்சு. அடுத்தது ஒரு தாய் தான் இருக்கணும்ட்டாங்க. அப்போ ஒரு தாய் தான் இருக்கணும்னா இவங்களுக்குள்ளதான திருமண உறவு இருந்துச்சு. அப்ப இவங்களை இங்க போட்டதுதான் சரியானது. ஓகேங்களா? அப்ப இவங்கதான் தாயா இருக்க முடியும். யாருக்கு? S6க்கும் S3க்கும் தாய் S5. அடுத்தது 3 சகோதரர்கள் உறவு இருக்கணும் அப்படின்றாங்க. இந்த குடும்பத்துல 3 சகோதர உறவு இருக்கணும்னா S1 வந்து S2க்கு பிரதர், S2 வந்து S1க்கு பிரதர். 2 உறவாச்சா? அடுத்தது இங்க ஒரே ஒரு நபருக்கு மட்டும் இன்னும் ஆணா பெண்ணான்னு தெரியல. ஒருவேளை S6 வந்து ஆணாக இருந்தால் மட்டும்தான் S6 வந்து S3க்கு பிரதரா இருந்திருக்க முடியும். அப்பதான் 3 சகோதரர் அப்படிங்கிற அந்த இது வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? அப்ப இவனுடைய ஜெண்டரையும் இந்த ஹிண்ட வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இப்ப எல்லாருடைய ஜெண்டர் தெரிஞ்சுச்சா? அரேஞ்ச் பண்ணியாச்சா? இப்ப ஆன்சர் பண்ணுங்க. இந்த குடும்பத்துல தாய் யாரு? அந்த ஒரு தாய் யாரு? S5. அப்ப ஆன்சர் S5. அடுத்தது எத்தனை ஆண் உறுப்பினர்கள் அந்த குடும்பத்தில் உள்ளனர்? ஆண்கள்னா எது? ரெக்டாங்கல். அப்போ 1 2 3 4. அப்ப 4 ஆண்கள் இருக்கிறார்கள். அடுத்தது who is S5 husband? அதாவது S5 உடைய கணவர் யாருன்னு கேக்குறாங்க. S5 யார திருமணம் பண்ணிருக்காங்க? S1 திருமணம் பண்ணிருக்காங்க. அப்ப S1 தான் வந்து கணவர். who is father of S3? அதாவது S3 உடைய தந்தை யாருன்னு கேக்குறாங்க. S3யும் S6ம் அண்ணன் தங்கச்சிங்க அப்படின்னா S6ஓட அப்பா S1னா S3க்கு அப்பா யார் தான்? S1 தான். அப்ப S3 உடைய அப்பா வந்து S1. அடுத்தது S2 என்பவள் S3க்கு என்ன உறவுன்னு கேக்குறாங்க. S3க்கு அப்படின்னா இவங்களுக்கு S2 என்ன உறவுன்னு கேக்குறாங்க. S2 யாரு? S3க்கு S1 யாரு? அப்பா. அப்பாவோட அண்ணனோ தம்பியோ. கரெக்டா? அப்பாவோட அண்ணனோ தம்பியோ என்ன வரும்? சித்தப்பா பெரியப்பா வரும். சித்தப்பா பெரியப்பானா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? அங்கிள்னு சொல்லுவோம். அங்கிள வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா மாமா அப்படின்னு தான் வருமே தவிர உங்களுக்கு பெரியப்பா சித்தப்பான்னு இந்த இது பிளட் ரிலேஷன்ல கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல பெரியப்பா சித்தப்பான்னு இருக்காது, பெரியமா சின்னமான்னு இருக்காது, மாமா அத்தன்னா அவங்கள கொடுத்துருப்பாங்க. அப்ப S2 என்பவள் S3க்கு, அதாவது S3க்கு என்ன உறவு அப்படின்னா மாமா உறவு. மாமா மீன்ஸ் பெரியப்பா அல்லது சித்தப்பா உறவு. ஓகேங்களா? அங்கிள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா S3ஓட பிரதர் S6. அப்ப S3ஓட அப்பா S1. S1ஓட பிரதர் தான் S2 அப்படின்னா அப்பாவோட பிரதர் அங்கிள். அங்கிள்னா தமிழ்ல மாமா அப்படின்னு டிரான்ஸ்லேட் ஆயிடும். ஓகேங்களா? புரிஞ்சா?
சோ இவ்வளவுதான் பிளட் ரிலேஷன். பிளட் ரிலேஷன்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்தோமா, டைரக்ஷன்ஸ்ல இருந்து ஒரு 5 பார்த்தோமா. அடுத்தது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து நெக்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த நெக்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின்ஸ்க்கு ஒரே ஒரு டைரக்ஷன் தான். அதாவது 16ல இருந்து 19 வரைக்கும் கேள்வி வந்து ஒரே ஒரு இதுதான். இதை அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா 4 கேள்விகளுக்கு பதில் அளிக்கலாம். ஓகேங்களா? இப்ப என்னன்னா 6 நண்பர்கள் இருக்காங்க. PQRST மற்றும் U அப்படின்னு சொல்லி 6 பேர் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு அறுகோண மேசையில சுற்றி மையத்தை நோக்கி ஒவ்வொரு மூலையிலும் ஒருத்தர்னு அமர்ந்திருக்கிறாங்க. அதாவது அறுகோணம் அப்படின்னா 6 மூளை இருக்கிறது தான் வந்து அறுகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 2 3 4 5 6. இந்த அறுகோண இதுல வந்து எப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னா இந்த மேசையோடைய மையத்தை நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள். மையத்தை நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், உங்களுடைய லெஃப்ட் ரைட்டை வந்து பிக்ஸ் பண்ணும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, நீங்க இந்த மூலையில உட்காந்து இப்படி மையத்தை பாக்குறீங்கன்னா இது உங்களுடைய ரைட் சைடா இருக்கும், இது உங்களுடைய லெஃப்ட் சைடா இருக்கும். இதை பிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். அதாவது இதுக்கான மீனிங் என்னன்னா, நீங்க ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல, ஏன்னா கிளாக் எப்படி சுத்தும், இப்படி சுத்தும். ஆனா நீங்க ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பாக்குறீங்கன்னா ரைட் சைடு, அதுவே கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பாக்குறீங்க அப்படின்னா இப்படிதானே போகுது, அப்ப அது லெஃப்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இப்போ இவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹிண்ட்டையும் டீகோட் பண்ணுங்க. டீகோட் எக்ஸாக்டா கொடுத்திருந்தாங்கன்னா இங்க கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணுங்க. எக்ஸாக்டா கொடுக்கல அப்படிங்கும்போது சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல இருந்து நம்ம இங்க கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப என்ன கொடுத்திருக்காங்க, P என்பவர் யூவுக்கு இடது புறத்தில் இரண்டாவது இடத்தில் உள்ளார் அப்படின்றாங்க. அதாவது Pங்கிறவங்க யூ உட்கார்ந்துருக்கானா, யூவுக்கு லெஃப்ட் சைட்ல இடதுபுறம் அப்படின்னா லெஃப்ட்ல 1 2வதா P உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? நான் ஒருவேளை யூவை இங்க பிக்ஸ் பண்றேன் அப்படின்னா யூ இங்க இருக்குன்னா யூவோட லெஃப்ட் சைடுங்கிறது எது, இந்த டைரக்ஷன் தான் லெஃப்ட். அதாவது இப்படி பார்த்தா லெஃப்ட். அப்ப லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடையாது, 2வது பிளேஸ்ல P இருக்குன்னா இங்க போகணும். ஓகேங்களா? இதுவே P இங்க போட்டீங்கன்னா ரைட் சைடுன்னு அர்த்தம். ஏன்னா யூல இருந்து ரைட் சைடுனா இது இப்படி பார்க்கணும், இதுவே லெஃப்ட் சைடுனா இப்படி பார்க்கணும். ஏன்னா உள்ள சென்டர் நோக்கி தானே உட்கார்ந்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ யூவையும் Pயையும் பிக்ஸ் பண்ணியாச்சா, அடுத்த ஹிண்ட் எடுக்கணும். இப்ப என்ன சொல்லிருக்காங்க, Q என்பவர் R மற்றும் S-க்கு அருகில் அமர்ந்துள்ளார். இந்த மாதிரி அருகில் அமர்ந்துள்ளார் இல்லது இடையில் அமர்ந்துள்ளார் அப்படின்னா நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா R மற்றும் S-க்கு அருகில் Q உட்கார்ந்துருக்காங்கன்னா 2 பேருக்கு நடுவுல உட்கார்ந்துருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா இதுல Qவோட லெஃப்ட் சைட்ல R இருக்கலாம், இல்ல Qவோட ரைட் சைட்ல கூட R ஆனது இருக்கலாம். ஓகேங்களா? இந்த ரெண்டுக்குமே இந்த 2 ஆப்ஷன் பாசிபிலிட்டிஸ்மே வரும் இந்த ஒரு சென்டென்ஸ்க்கு. Q என்பவர் R மற்றும் S-க்கு அருகில் உள்ளார்னா இதுவும் வரலாம். Q என்பவர் R S-க்கு அருகில உட்கார்ந்துருக்காங்க. இதுலயும் சொல்லலாம்ல, 2வது பாசிபிலிட்டில S அண்ட் R-க்கு நடுவுல Q உட்கார்ந்துருக்காங்கன்னா அருகில் உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லாமா. அப்ப இந்த மாதிரி வரும் பொழுது 2 பாசிபிலிட்டிஸ் வரும். ஓகேங்களா? அடுத்து வரக்கூடிய ஹிண்ட்ல இருந்து தான் இதை பிக்ஸ் பண்ண முடியும். இது கரெக்டா, இந்த கரெக்டா, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா, செகண்ட் ஒன் கரெக்டாங்கிறத அடுத்ததுல இருக்கக்கூடியதுல இருந்தா பிக்ஸ் பண்ண முடியும். இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, T என்பவர் S-க்கு இடது புறத்தில், இடதுனா லெஃப்ட், S-க்கு இடது புறத்தில் இரண்டாவது இடத்தில் உள்ளார் அப்படின்றாங்க. அதாவது S-ஓட லெஃப்ட் சைட்ல 1ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல, செகண்ட் பிளேஸ்ல T உட்கார்ந்துருக்காங்க. ஓகேங்களா? ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி கரெக்ட்னா S இங்க உட்கார்ந்துருக்கு, S-ஓட லெஃப்ட் சைட்ல 1வதா வந்து Q உட்கார்ந்துருக்கு, 2வதா யார் உட்கார்ந்துருக்காங்க, R உட்கார்ந்துருக்காங்க. இந்த இடத்துல நான் போய் T போட முடியாது. அப்ப இந்த பாசிபிலிட்டி தப்புன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப இதுல செக் பண்ணி பாருங்க, 2வதா இந்த பாசிபிலிட்டி இருக்கு பாருங்க. இதுலயே S இருக்கு, இதுலயே S இருக்கும் போது S-க்கு லெஃப்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் கேப் விட்டுருங்க, 2வது கேப்ல T போட முடியும். அப்ப இந்த பாசிபிலிட்டி தான் கரெக்ட். இப்போ இத கொண்டு போய் இந்த இதுல உட்கார வைக்கணும். உட்கார வைக்கும் போது என்னன்னா 3 பிளேஸ் கண்டினியூஸா இருக்கணும், ஒரு பிளேஸ் தள்ளி இன்னொரு பிளேஸ் இருக்கணும் அப்படின்றாங்க. அப்ப இங்க ஒரு பிளேஸ், இங்க ஒரு பிளேஸ், இங்க ஒரு பிளேஸ், 3 பிளேஸ் கண்டினியூஸா இருக்கு, ஒரு பிளேஸ் விட்டு இங்க T இருக்கு. ஓகேங்களா? சோ இதை அப்படியே கொண்டு போய் பிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இங்க T போட்டுட்டு இங்கதான் S போடணும், இங்க போட்டுறக்கூடாது. ஒரு பிளேஸ் தள்ளி தானே மேம் போடணும், ஏன் இப்படிதான் போடணுமா, இப்படி போடக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லிருக்காங்க, S-க்கு இடது புறத்துல 2வது அப்படின்னா S இங்க இருக்குன்னா S உள்நோக்கி பாக்குறான்னா இதுதான் அவனுடைய லெஃப்ட் சைடா இருக்கும், இது ரைட் சைடா இருக்கும். அப்ப S-ஓட லெஃப்ட் சைட்ல செகண்ட்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட்னா இங்கதான் T வரும். ஓகேங்களா? சோ அப்ப இங்க T போட்டாதான் S இங்க உட்கார வைக்க முடியும். இங்க போட்டிருந்தீங்கன்னா S-க்கு இந்த சைடு என்னது, ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடா இருக்கும். அப்ப S-ஓட ரைட் சைட்ல 2வதா T உட்கார்ந்த மாதிரி ஆயிடும். அதனால அதையும் செக் பண்ணி போடுங்க. எந்த சைட்ல போடணும் அப்படிங்கறதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சோ இப்ப S இங்க போட்டாதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் இங்க T வருது. அப்ப S-க்கு அடுத்து யாரு, Q-க்கு அடுத்து யாரு, R. அவ்வளவுதான். இப்ப பிக்ஸ் பண்ணியாச்சா? சோ இவ்வளவுதான். இப்போ அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணா முடிஞ்சு.
என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பீக்கு எதிர்ப்புறத்தில் அமர்ந்துள்ளவர் யார்? பீக்கு ஆப்போசிட்ல யார் உட்கார்ந்துருக்காங்க? எஸ் தான் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஆன்சர் எஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது? கியூக்கு இடதுபுறத்தில் நான்காவதாக அமர்ந்துள்ளவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. கியூ இங்க உட்கார்ந்துருக்கான். கியூவோட இடதுபுறம்னா கியூவோட லெஃப்ட் சைடு அர்த்தம். கியூ இப்படி உள்ள நோக்கி உட்கார்ந்துருக்கான். இங்க இருந்து இங்க உட்கார்ந்துருக்கானா இது அவனுடைய லெஃப்டா இருக்கும், இது அவனுடைய ரைட்டா இருக்குமா? அவங்க கேக்குறது இடதுபுறத்துல நான்காவதா. அப்ப இடதுபுறம்னா இந்த லெஃப்ட் சைடு, அதாவது கிளாக் வைஸ்ல பாக்கணும். இப்படி கிளாக் வைஸ்ல பாக்கும்போது லெஃப்ட் சைடு அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் எஸ், செகண்ட் யூ, தேர்ட் டி உட்கார்ந்துருக்கு, ஃபோர்த்தா தான் யார் உட்கார்ந்துருக்கா? பி உட்கார்ந்துருக்காங்க. அதாவது இப்படி பாத்துட்டே வரணும். ஓகேங்களா? 1 2 3 4, நாலாவது யார் உட்கார்ந்துருக்காங்கன்னா பி உட்கார்ந்துருக்காங்க. அடுத்தது பீக்கு அருகில் அமர்ந்துள்ளவர்கள் யார் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பீக்கு பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்காங்க? ஒன்னு டி உட்கார்ந்துருக்கு, இன்னொன்னு யார் உட்கார்ந்துருக்கா? ஆர் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஆர் அண்ட் டி அப்படிங்கறது தான் ஆன்சர். ஓகேங்களா? டி அண்ட் ஆர் 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 அண்ட் டி ரெண்டுமே சரிதான். அப்ப ஆப்ஷன் பி. அடுத்தது விச் ஒன் இஸ் சிட்டிங் ஆப்போசிட் டு டி அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது டீக்கு எதிரில யார் உட்கார்ந்துருக்காங்கன்னு கேக்குறாங்க. டீக்கு ஆப்போசிட்ல யார் உட்கார்ந்துருக்கா? கியூ உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஆன்சர் கியூ. புரிஞ்சுதுங்களா? சோ இவ்வளவுதான். அப்போ இந்த மாதிரிதான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை நீங்க அரேஞ்ச் பண்ணும். அடுத்தது கடைசி கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஈஸி தான். 20th கொஸ்டின். இதுல ஒரே ஒரு இதுதான், ஆனா டைரக்ஷன்ஸ் பெருசா கொடுத்திருப்பாங்க. இருந்தாலும் ஒரே ஒரு பாசிபிலிட்டியில நம்மளால போட்ட முடியும். இங்க ஏ பி சி டி மற்றும் இ ஆகியோர் ஒரு மேசையில் அமர்ந்துள்ளனர். வட்ட வடிவ மேசையா இல்ல செவ்வக வடிவ மேசையா எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய மேசை அப்படின்னு அர்த்தம். இங்க எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்களா? அப்ப அந்த 5 பேருக்கும் இடத்த அலாட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நீங்க இப்போ லெஃப்ட் ரைட்ட பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அவங்க சவுத் பார்த்து உட்கார்ந்துருக்காங்க, நார்த் பார்த்து உட்கார்ந்துருக்காங்க, ஈஸ்ட் பார்த்து உட்கார்ந்துருக்காங்கன்னா எதுவும் மென்ஷன் பண்ணல. அப்படிங்கும் பொழுது உங்க கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க லெஃப்ட் ரைட் வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் எப்பயும் போல இத ரைட்டாவும் இத லெஃப்ட் சைடாவும் பிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்ப என்ன சொல்றாங்க? ஏ என்பவர் பிக்கு அடுத்தாக அமர்ந்துள்ளார். பிக்கு அடுத்து உட்கார்ந்துருக்காங்கன்னா ஏவோட ரைட் சைடும், அதாவது ஏ என்பவர் பிக்கு அடுத்துனா பியோட லெஃப்ட் சைடும் ஏ உட்கார்ந்துருக்கலாம், இல்லைன்னா பியோட ரைட் சைடு ஏ உட்கார்ந்துருக்கலாம். இந்த ரெண்டுல எது வேணாலும் வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்க்கு நீங்க எடுத்த உடனே ஏக்கு அடுத்துனோடனே ஏ பின்னு போட்டுறக்கூடாது. பி ஏன்னு வந்தாலும் இப்படி பார்க்கும்போது லெஃப்ட் சைட்ல பார்க்கும்போது ஏக்கு அடுத்து யாரோ உட்கார்ந்துருக்கா, பிக்கு அடுத்து யாரோ உட்கார்ந்துருக்கா, ஏதானோ உட்கார்ந்துருக்கு. சோ அதனால 2 பாசிபிலிட்டி வரும். அடுத்தது சி என்பவர் டிக்கு அடுத்தாக அமர்ந்துள்ளார். இதுவும் அப்படிதான். சிக்கு அடுத்து டி உட்கார்ந்துருக்காங்கன்னா சியோட லெஃப்ட் சைட்ல அடுத்தும் உட்கார்ந்துருக்கலாம், இல்லைன்னா சியோட ரைட் சைட்ல அடுத்தும் டி உட்கார்ந்துருக்கலாம். இந்த ரெண்டுமே வரும். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா டி என்பவர் மேசையின் இடது முனையில் இருக்கும் ஈ உடன் அமர்ந்திருக்கவில்லை. டிங்கிறவங்க ஈ கூட உட்காரல. ஆனா ஈ எங்க உட்கார்ந்துருக்காங்க கிளியரா சொல்லிருக்காங்க. மேசையின் இடது முனையில் இருக்கும் ஈயுடன். மேசையோட இடது முனையில யார் இருக்காங்க? ஈ இருக்காங்க. இடது முனைனா லெஃப்ட் ஹேண்ட். இப்ப லெஃப்ட் ஹேண்ட்ல ஈ இருக்கான், அந்த ஈ கூட டி இங்க பக்கத்துல உட்காராது அப்படின்ட்டாங்க. புரியுதுங்களா? சோ அப்ப இந்த பிளேஸ்ல டி ஆனது வரக்கூடாது. புரியுதா? அப்ப இடது முனையில ஈ உட்கார்ந்துட்டாங்கன்னா டி இந்த 2வது பிளேஸ்ல வரக்கூடாது. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? சி என்பவர் வலது முனையிலிருந்து 2வது நிலையில் உள்ளார். வலது முனை அப்படின்னா ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட்ல இருந்து செகண்டா சி உட்கார்ந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது, செகண்ட்னா இதுதான். அப்ப இந்த இடத்துல சி உட்கார்ந்துருக்காங்க. ஓகேங்களா? இப்ப என்ன அப்படின்னா ஏவும் சியும் ஒன்றாக அமர்ந்துள்ளனர் அப்படின்ட்டாங்க. ஏவும் சி என்ன பண்றாங்கன்னா பக்கத்துலதான் உட்கார்ந்துருக்காங்களா. அப்ப ஏசின்னு உட்கார்ந்துருக்கலாம், சி ஏன்னு உட்கார்ந்துருக்கலாம். இப்போ ஆல்ரெடி ஏவும் பியும் பக்கத்துல உட்காரணும். அதே மாதிரி ஏவும் சியும் பக்கத்துல உட்காரணும்னா நான் ஒருவேளை இங்க ஏவை போட்டேன்னா பி இந்த சைடு உட்கார வைக்க முடியாது. ஏன்னா இங்க கேப் இல்லை. அப்போ ஏ இந்த எண்டுல உட்கார கூடாது. அப்ப ஏ எண்டுல உட்கார கூடாது, சியோட இந்த சைடு உட்கார கூடாதுன்னா இந்த இடத்துலதான் ஏ உட்கார்ந்தாகணும். ஓகேங்களா? அப்ப ஏக்கு பக்கத்துல சி வந்துருச்சா? அப்ப இவங்க சொன்ன இந்த கண்டிஷன் ஓகே முடிஞ்சு. அடுத்தது ஏக்கு பக்கத்துல இன்னொருத்தர் யார் உட்காரணும்? பி உட்காரணுமா? அப்ப பி தூக்கி இங்க போட்டுருவேன். அப்ப ஏ பி சி பிக்ஸ் பண்ணிட்டேன். சிக்கு பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்கணும் இன்னொரு ஹிண்ட் கொடுத்தாங்க, டி. அப்ப சிக்கு பக்கத்துல இந்த ஒரு கேப் தான் ஃபில்லிங் கேப்பா இருக்கு. அப்ப இந்த இடத்துல நான் டிஏ ஃபில் பண்ணிடுவேன். அப்ப இதுதான் சரியான வரிசை. ஓகேங்களா? இப்ப அவங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? ஏ எந்த நிலையில் அமர்ந்துள்ளார்? அதாவது யாருக்கு நடுவுல ஏ உட்கார்ந்துருக்காங்கன்னா பிக்கும் சிக்கும் நடுவுல தான் ஏவானது உட்கார்ந்துருக்கு. பி அண்ட் சிக்கு இடையில் ஏ அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கறதா சரியான விடை. புரியுதுங்களா? சோ இப்படித்தான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம அரேஞ்ச் பண்ணோம். சோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். அண்ட் பிளட் ரிலேஷன்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின், டைரக்ஷன்ல இருந்து ஒரு
5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல வந்துட்டு உங்களுக்கு டைரக்ஷன்ஸ்ல இருந்து ஒரு 4 தான் வந்திருக்கும். ஆனா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து நிறைய பார்த்தோம். பிளட் ரிலேஷன்ல இருந்து ஒரு 4, ரேங்கிங்ல இருந்து ஒரு 3 இந்த மாதிரி பார்த்திருப்போம். சோ நீங்க இந்த பகுதியில இருந்து நிறைய கேள்விகளை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் இந்த பகுதி உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ல ஈஸியா இருக்கு. ஏன்னா ரீசனிங்ல நம்மளுக்கு எத்தனை மார்க் கேட்கறாங்க, 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு இருக்காங்க. சோ அப்படிங்கும் போது இந்த பகுதி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால இது எல்லாத்தையுமே பாத்துக்கோங்க மேம். உங்களுடைய சிலபஸ்ல டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல பிளட் ரிலேஷன் ஒரு டாபிக்கே கொடுக்கலையே மேம் அப்படின்னா, பிளட் ரிலேஷன் கொடுக்கல. ஜென்ரலா என்ன பண்ணிட்டாங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் பசில்ஸ்னு கொடுத்துட்டாங்க. லாஜிக்கல் ரீசனிங்னா எல்லாமே கவர் ஆகும். இது மட்டும் கிடையாது, இன்னும் இருக்கு. கோடிங் டீகோடிங் முதல் கொண்டு இதுல கவர் ஆகும். இப்ப லாஜிக்கல் ரீசனிங் அதாவது நம்ம புதிர்கள்ல இந்த 4 டாபிக் பார்த்தோமா, மீதி இருக்கிறது எல்லாத்தையும் லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ரிமைனிங் இருக்க எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இந்த பகுதியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் அடுத்த வீடியோல கொடுக்குறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ் உறவு முறைகள்ல பெரியப்பா, சித்தப்பா, சின்னம்மா, பெரியம்மா இந்த 4 உறவு முறைகள் அங்கிள், ஆண்ட்னு தான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல பெரியப்பா, சித்தப்பா, சித்தி, பெரியம்மான்னு வராது. அதற்கு பதிலாக அத்தை என்றே வரும். அதே மாதிரி பெரியப்பா சித்தப்பாக்கு மாமா என்றுதான் வரும். மாமாவும் மாமா தான், பெரியப்பா சித்தப்பாவும் இந்த இந்த பகுதியில வந்து மாமான்னு தான் குறிப்பிடுவாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளட் ரிலேஷன் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடு இருக்கக்கூடியதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ஓகேங்களா? சோ நம்ம தமிழ் உறவுகள்ல தான் பெரியப்பா சித்தப்பா எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்மளோட இந்தியாலதான் இந்த உறவு முறைகள்லாம் இருக்கு. ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் போயிட்டீங்கன்னா அங்க பெரியப்பா சித்தப்பா எல்லாம் கிடையாது. அங்கிள், ஆண்ட் ஒரு அதாவது உங்க அப்பா அம்மாவை தாண்டி அந்தாண்ட லெப்ட் சைட் போனாலும் சரி, ரைட் சைட் போனாலும் சரி, அம்மா சைட் போனாலும் சரி, அப்பா சைட் போனாலும் சரி, அது அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ யாரா இருந்தாலும் அங்கிள், ஆண்ட் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஓகேங்களா? இந்த அங்கிள், ஆண்ட்ங்கிறத நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அத்தை, மாமா அப்படின்னு தான் வரும். அதே மாதிரி இன்னொன்னு, உங்க பெரியப்பாவுடைய பொண்ணுங்க, அதாவது உங்க பெரியப்பா பசங்க, இல்ல சித்தப்பா பசங்க, இல்ல சின்னம்மா பசங்க, பெரியப்பா பசங்க, இந்த மாதிரிலாம் இருந்தா அவங்க அண்ணன் தங்கை கிடையாது. அண்ணனோ அதாவது பிரதர் சிஸ்டர்ஸ் கிடையாது. உங்களுடைய ஆன்சர்ல சகோதர சகோதரன்னு நீங்க அவங்கள குறிப்பிடக்கூடாது. அவங்கள கசின்னு குறிப்பிடணும். கசின்ங்கிறத வந்து உங்களுடைய டிரான்ஸ்லேஷன்ல எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா உறவினர்கள் அப்படின்னு சொல்லிதான் கொடுத்திருப்பாங்க. சகோதரன்னு அதே ஆப்ஷன்ல இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, பெரியப்பாவோட பையன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு உறவு வருது அப்படின்னா சகோதரன்னு குறிப்பிடக்கூடாது, உறவினர்னு தான் நீங்க குறிப்பிடணும். சகோதரன் அப்படிங்கிறவங்களும் சகோதரிங்கிறவங்களும் உங்களுடைய கூட பிறந்தவர்களை மட்டும்தான் சகோதரன் சகோதரன் சொல்லணும். ஆனா நம்மளுடைய வழக்கத்துல இப்படி சொல்றோம். ஆனா ஜெனரலைஸ்டு வேர்ல்டு வைட்ல அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்கள கசின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ புரிஞ்சுதா? சோ வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வகுப்புல பார்க்கலாம். Stay tuned with us. Thank you.